All right. So once again, welcome back to Passive Way. This is Muthukishore for you. ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு நிஃப்டியில் நேற்று என்ன நடக்கும்னு எதிர்பார்த்தோம். நம்ம இன்றைக்கி அது வந்து எப்படி நடந்திருக்கு. இதில் நம்மளுடைய அந்த பாசிவ் வே ஒன் ஒன் செட்டப் பை பாசிவ் வே அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜியில் ஆப்ஷன் பையிங் பக்கம் போயிருந்தோம் அப்படின்னா என்ன நடந்திருக்கும் இன்றைக்கி, ப்ராஃபிட்டாக லாஸாக. இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து பயங்கர ஒரு ரெக்கவர்லாம் கொடுத்துருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இஃப் யூ ஸ்டே டில் தி எண்ட், ஐ வில் டெல் யூ what is my expectation for Nifty for tomorrow and for the upcoming days. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு இன்ட்ராடே ட்ரேட்ஸையோ இல்லை வந்து உங்களுடைய பொசிஷனல் ட்ரேட்ஸையோ நீங்கள் வந்து ஃபிகர் அவுட் பண்ணிக்கானுங்க. ஸோ எஸ், லெட்ஸ் ஜம்ப் இன். ஸோ இஃப் யூ ஆர் நியூ டு திஸ் சேனல், ஃபஸ்ட் டைம் இப்போ தான் மீட் பண்ணுறோம் அப்படின்னா, ஐம் ஒன்ஸ் அகேன் முத்துகிஷோர் ஃபார் பாசிவ் வே. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பப்போ நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள், உங்களுடைய ட்ரேடிங் டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய விஷயங்கள் கூட ஷேர் பண்ண போகிறாங்க. ஆல்ரைட். ஸோ இது வரைக்கும் நிஃப்டி எங்கே இருந்திருக்கு, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம், என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நிஃப்டி வந்துட்டு இந்த இடத்துல ஒரு 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 ரிவர்சல், பொட்டன்ஷியல் ரிவர்சல் ஜோன் நம்ம இங்கே மார்க் பண்ணியிருந்தோம். நம்ம வந்துட்டு இந்த ஜோன் வந்து நிஃப்டிக்கு ஒரு சாலிடான ஒரு ரிவர்சல் ஜோன் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஜோனை தாண்டி அவன் வந்து மேலே போகிறதுக்கு தான் நிறைய ஸ்கோப் இருக்குது. இந்த ரிவர்சல் ஜோன் இது, இங்கிருந்து அவன் மேலே இன்ச் போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 750 to 637 இந்த ஜோனில் வந்து ரிவர்சல் இருக்குன்னு எதிர்பார்த்தோம். நம்ம இன்றைக்கி கிளியராக அதை பிரேக் பண்ணி ஒரு 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 பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வந்துட்டு இன்றைக்கி டே ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வாஸ் கிளியர்லி ஆன் தி அப் ட்ரெண்ட். ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு உங்களுக்கு வந்து மேலே கீழே போயிட்டு வந்தாலும் அதுக்கப்புறம் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து மேலே போயிட்டான். திஸ் வாஸ் நிஃப்டி டுடே. ஸோ கடந்து மேலே கீழே போயிட்டு திரும்ப அடித்து மேலே போயிட்டான் உங்களுக்கு வந்துட்டு. ரைட். ஸோ டே ஹை எல்லாம் பிரேக் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட வந்து டே ஹை கிட்டே இன்றைக்கி வந்து க்ளோசிங் வச்சுருக்காங்க இன்றைக்கி. ரைட். ஸோ இன்ட்ராடேல நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னு, நிஃப்டி ஹேஸ் டு கிராஸ் திஸ் லெவல்ஸ். 24,705 மேலே போச்சுன்னா வந்து யூ கேன் கோ ஃபார் அ பை. எவ்வளோ தூரத்துக்கு யூ கேன் எக்ஸ்பெக்ட் டார்கெட் அப்படின்னா, இது ஒரு பாயிண்ட்ஸ் 24,860. ஸோ இவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமா? இந்த ப்ரைஸ் லெவல் தாண்டி ஒரு க்ளோசிங் வச்சுது அப்படின்னா, சாலிடாக மூவ் ஆச்சு அப்படின்னா, we can expect an upside of 150 points. மேலே ஒரு 150 பாயிண்ட்ஸ் மேலே போகும்னு எதிர்பார்த்தோம் நம்ம. அந்த டார்கெட் வாஸ் அரவுண்ட் சம்வேர் ஹியர் 24,846 இந்த லெவலுக்கு போகணுன்னு எதிர்பார்த்தோம். கரெக்டாக உங்களுக்கு அந்த இடத்துக்கிட்ட போயிருக்கு. உங்களுக்கு கிட்டத்தில் வந்துட்டு நிஃப்டி அடுத்து எங்கே போகுன்ற என்னோட எக்ஸ்பெக்டேஷன் நான் வந்து எண்டில் சொல்கிறேன் ஆஸ் ப்ராமிஸ்ட். ஸோ இந்த மூவை இன்றைக்கி வந்து நம்ம இந்த ஒன் பை பாசிவ் வே அப்படிங்கிற இந்த செட்டப் வச்சு எப்படி வந்து நம்ம கேபிட்டலைஸ் பண்ணியிருக்கலாம், ரியலாக அது ஒர்க் அவுட் ஆயிருக்குமா இல்லையான்றதை லெட் அஸ் see. ரைட். ஸோ காலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் லெட்டர் லுக் அட் தி கால் ஆப்ஷன். சரி, நீங்கள் மார்க்கெட் வந்து ஓப்பனிங்லேருந்து இது வந்து 24,700 கால் ஆப்ஷன். ஏன்னா மார்க்கெட்டை 24,900 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ காலையில் எடுத்ததுமே உங்களுக்கு ஒரு பிரேக் அவுட் கொடுத்தா உங்களுக்கு. ஸோ இது வந்து ட்ரெண்டு கண்டினியூஸாக மேலே போயிட்டே இருந்தது உங்களுக்கு. அதனால் தெர் வாஸ் நோ சாலிட் செட்டப்பு. நான் வந்து ஐ வாஸ் இந்த சைட்வேஸ் தான் உங்களுக்கு. இங்கிருந்தே எப்படியும் ஜிக்ஸாக்காக இருந்தது, பட் தெர் வாஸ் நாட் அ சாலிட் மூவ் மேலே இல்லை உங்களுக்கு. ஸோ ஜஸ்ட் வெயிட்டிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷனுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு அப்சைடு அப்படியே அடிச்சு மேலே போய் இந்த 174 வரைக்கும் வந்து ஃபைனலாக க்ளோசிங் வச்சுட்டான் உங்களுக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் ஹேட் ஹேப்பன்ட். ஸோ இதில் நம்ம வந்து இது எப்படி யூட்டிலைஸ் பண்ணியிருந்திருப்போம், ஹவு வி வுட் ஹவ் யூட்டிலைஸ்ட் இட் இஸ், இப்போ இந்த ஜோன் இருக்குல்ல, இதுக்கு ஒரு இந்த இடத்துல ஒரு பேக் பேட்டர்ன் ஒன்று ஐடென்டிஃபை பண்ண. இதில் பேஸ்ட் ஆன் அவர் தி ஒன் பை பாசிவ் ஸ்ட்ராட்டஜி, we were supposed to buy above 86. 86 ரூபாய்க்கு மேலே பை போயிருப்போம் நம்ம. இங்கே நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பை போயிருப்போம் நம்ம இங்கே 93ல். டார்கெட் வந்து இந்த டார்கெட் 2 ஒரு டார்கெட் 3 இருக்கு வச்சுருப்போம். நம்ம 350 போல் க்ளோஸ் பண்ணியிருப்போம் நம்ம. இந்த இடத்துல நம்ம வந்து எக்ஸிட் பண்ணியிருப்போம் நம்ம. ரைட். ஸோ கிட்டத்தட்ட இதில் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட், இதில் ஒரு 78 பாயிண்ட்ஸ் நமக்கு இதில் ப்ராஃபிட். ஓகே. ஸோ திஸ் இஸ் வித் தி கால் சைடு. புட் சைடு என்னாச்சு? ஓகே, புட் சைடு வாஸ் லிட்டில் ட்ராஜிக். ஏன் ட்ராஜிக் அப்படின்னா, மார்க்கெட்டு கீழே வந்ததெல்லாம் ஓகே தான், திரும்ப போயிட்டு இந்த ஹையை பிரேக் பண்ணிட்டான்.
இந்த ஹையை பிரேக் பண்ணி இங்கே வந்து க்ளோசிங் வச்சதுனால, ஒரு நியூ ஹை வச்சதுனால, ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் பை சைட் ஆன் திஸ் சைட். இங்கே அதுக்கு முன்னாடி வந்து நிஃப்டி கீழே வந்துட்டு தான். இப்போ இந்த இடத்துல பாருங்க கரெக்டாக இங்கே நான் வைக்கும்போது ஹியர் இட் ஃபார்ம் தி லோ. ஓகே, நமக்கு வந்து இங்கே கன்ஃபர்மேஷனாக ட்ரேட் எடுத்துருக்க மாட்டோம் நம்ம கால் சைடு. புட் சைடு இங்கே வந்து ஒரு பீக் வச்சுருக்காங்க. ஸோ ஐ வாஸ் லுக்கிங் அவுட் ஃபார் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஹியர். இந்த இடத்துல ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இங்கே. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஹேட் அ ரிவர்சல் ஃப்ரம் ஹியர். இந்த இடத்துல வரும்னு எதிர்பார்த்தீங்க நான். அண்ட் 232க்கு மேலே பையிங் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அண்ட் வி வுட் கான் பை அட் திஸ் ப்ரைஸ் 240. இந்த ப்ரைஸில் பை பண்ணியிருப்போம். பட் மார்க்கெட்டு மேலே போய் சஸ்டெயின் ஆகாமல் கீழே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ வி வுட் க்ளோஸ்ட் அட் 164. This is my entry. And this is my exit. Right? So 239 minus 164 அது கிட்டத்தட்ட இது ஒரு 70-75 ருபீஸ் நமக்கு வந்து லாஸ் ஆயிருக்கும். நமக்கு இட்ஸ் எக்ஸாக்ட்லி 75 ருபீஸ். ஸோ இப்போ இந்த ட்ரேடில் எனக்கு வந்து லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா -75 பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ நெட்டாக ரெண்டுத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா எவ்வளோ வரும்? +78 -75 பண்ண எவ்வளோனா 3 பாயிண்ட் வந்திருக்கும். 3 பாயிண்ட்ஸ் இஸ் நத்திங். டோட்டலாக வந்துட்டு +3 பாயிண்ட்ஸு ஆர் 3 × 75 எவ்வளோ சார்? தெரிஞ்சால் கமெண்ட்டில் போடுங்க, இல்லைனா வெயிட் பண்ணுங்க, நான் போடுறேன். நான் 75, 150, 225 ருபீஸ் 225 பர் லாட் வந்திருக்கும் நமக்கு வந்துட்டு. இது நமக்கு ப்ரோக்கரேஜில் போயிருக்கும். ஸோ எஃபெக்டிவ்லி வி மேட் நோ மணி டுடே. ஸோ இந்த கால் சைட் கிடச்ச கெயின் புட் சைடு வந்து நமக்கு வந்து லாஸ் ஆகிடுச்சு. பட் தட்ஸ் ஓகே. மார்க்கெட் இன்றைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு டபுள் சைடு என்ட்ரி தான். ஈவினிங் மேலே தான் வந்து ஒரு ஒன் சைடாக போச்சு. வி ஷுட் ஹவ் ஐடியலி லாஸ்ட் மணி ஹியர். பட் தேங்க் காட் வி ஹவ் ஆக்சுவலி ரெக்கவர் தி லாஸஸ் அண்ட் ஆல். அந்த ப்ராஃபிட் லாஸ் எல்லாம் இதாகிடுச்சு. மற்ற நாளில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் சைடாக போயிருக்கும் மார்க்கெட் ஏதோ டேரெக்ஷனில். எங்கே 25 எங்கே பாருங்கள். நீ கீழே முன்னாடி டவுன் பிரேக் பண்ணால் கீழே அடிச்சு நோர்த்தி போயிட்டான் உங்களுக்கு வந்துட்டு. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி நாட்களில் வி வுட் மேக் மோர் மணி. மற்ற நாட்களில் வந்துட்டு எஸ் வி ஹேவ் டு டேக் அ ஹிட். அவ்வளோதான். ஒரு இதெல்லாம் கிளியர் ஒன் சைட் மூவ். இந்த அன்றைக்கெலாம் நமக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்கியாக இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கும் நமக்கு. ரைட்? சரி, இப்போது ஸோ டு சம்மரைஸ், கால் அண்ட் புட் ஆப்ஷன் பையிங்கில் வந்துட்டு வி ஹவ் மேட் 225 ருபீஸ். ப்ரோக்கரேஜ் போக வந்துட்டு நல், தட் இஸ் தி ப்ராஃபிட். ஆல்ரைட். ஸோ கமிங் டு டுமாரோஸ் வியூ, நாளைக்கு வந்து நிஃப்டி எங்கே போகும், எங்கே போகலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறேன்னா, இப்போ மேலே போனது வந்து ஒரு ஒன் சைடட் மூவ். ரைட்டா? இப்போ இந்த மூவ்க்கு தேர் ஷுட் பி சம் கைண்ட் ஆஃப் ப்ராஃபிட் புக்கிங். ஓகே, அண்ட் திஸ் ஆல்சோ கோயின்சைட்ஸ் வித் அவர் பொட்டன்ஷியல் ரிவர்சல் ஜோன் ஃபார் திஸ் டவுன் சைட் மூவ். இந்த 2 நாளத்துக்கான இதில் இதனுடைய ரிவர்சல் ஜோன் உங்களுக்கு இங்கே தான் இருக்குது. இந்த இடத்துல தான் இருக்குது உங்களுக்கு. இதோட க்ளோசிங் அங்கே தான் நடந்திருக்கு உங்களுக்கு. ஸோ டுமாரோ ஐம் எக்ஸ்பெக்டிங் சம் கைண்ட் ஆஃப் ப்ராஃபிட் புக்கிங். ப்ராஃபிட் புக்கிங் எவ்வளோ தூரத்துக்கு வரும்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, அப் டு திஸ் பாயிண்ட் 24,700. ஓகே, ஸோ இப்போ நாளைக்கு ஒரு வேளை இந்த லோ பிரேக் பண்ணி அறிவன் இந்த லெவல் இருக்குல்ல, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 24,775 இந்த லெவல் தாண்டி கீழே வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிக்கிறான்னா, ஐம் எக்ஸ்பெக்டிங் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் செட் அரௌண்ட் 24,700. 24,700ல் ஒரு டார்கெட்டு டவுன் சைடு. தென் டு நெக்ஸ்ட் டார்கெட் 24,640. இங்கே ஏற்கனவே இருக்க லெவல் தான் அது. இந்த 2 இடத்துக்கிட்ட நான் வந்து வரலாம் என்று எதிர்பார்க்கிறேன். ஆல்ரைட். ஸோ யா, அண்ட் அபவுட் தி பொசிஷனல் வியூ ஐ ஃபர்காட் டு மென்ஷன். பொசிஷனல் வியூ ரிமைன்ஸ் சேம் மக்களே. கொஞ்சம் லைட்டாக ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா 24,911. ஸோ இதுக்கு மேலே நமக்கு போய் க்ளோசிங் வைக்கணும். பெட்டர் இந்த ஜோனை தாண்டி க்ளோசிங் வச்சா பெட்டராக இருக்கும். இந்த எல்லோ மார்க் பண்ணி இருக்க ஜோன் இருக்குல்ல, இதை தாண்டி வந்து நிஃப்டி க்ளோசிங் வச்சதுன்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் அ பை அப் டு திஸ் ப்ரைஸ் பாயிண்ட் 25,982. லாங் ரன்னுக்கு இது ஒரு பொட்டன்ஷியல் டார்கெட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ லெட்ஸ் சி இதுக்கு மேலே க்ளோசிங் வைக்கதான்னு பார்ப்போம். வைத்தது என்றால் யூ கேன் செல் புட் ஆப்ஷன், யூ கேன் பை கால் ஆப்ஷன். கால் ஆப்ஷன் கூட வாங்குறது கூட யோசிச்சு பண்ணலாம். புட் ஆப்ஷன் யூ கேன் செல், யூ கேன் டெஃபினெட்லி கோ ஃபார் ஃபியூச்சர் லாங். ஒரு 1000 பாயிண்ட் ரேலி இருக்கு உங்களுக்கு வந்துட்டு. ரைட்? ஸோ எஸ், தட்ஸ் இட். வி ஹவ் கம் டு எண்ட் ஆஃப் தி செஷன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி ரீச் அவுட் டு மீ. என்னோட நம்பர் வந்து கீழே மென்ஷன் பண்ணுறேன். அடுத்த பேட்ச் ஆஃப் ட்ரைனிங் பாசிவ் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம்
கிளியர்லி இந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து உங்களை வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ட்ரேடராக வந்து நான் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன். அந்த ஸ்கில்லை நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் நான். தட் இஸ் அ ப்ராமிஸ் ஐம் மேக்கிங். ஸோ இஃப் யூ வாண்ட் டு பிகம் அ ஃபுல் ஃப்ளெஜ் ட்ரேடர், ப்ராப்பராக ஒரு செட்டப் கற்றுட்டு அதை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுலேருந்து பணம் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, டூ ரீச் அவுட் டு மீ. அடுத்த மந்த் பேட்சில் I'll get you a seat. Right? So with that, this is Muthu Kishore signing off. Thank you so much. Have a good night.